ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு ஈஸியான ரெசிபி சூரை மீனில் சுக்கா பண்ண போகிறேன். இதுக்கு கொஞ்சம் பொருள் தான் தேவை. முதல்ல தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். சூரை மீன், 1/2 ஸ்பூன் சோம்பு பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, ஒரு துண்டு இஞ்சி, 25 பல் பூண்டு, நிறைய கருவேப்பிலை. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இனி இந்த மீன் கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து இந்த மீன் ஃபுல்லுமே மிக்ஸ் ஆகுறது மாதிரி கலந்து வச்சுப்போம். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைப்போம். இப்போது நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பூண்டையும் அந்த இஞ்சியும் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கணும். இதை நீங்கள் மிக்சிலெலாம் இடிச்சிங்கன்னா இந்தளவு டேஸ்ட் வராது. இந்த இடிகளில் போட்டு இடித்து இந்த அளவுக்கு வரைக்கும் நீங்கள் இடித்து எடுத்துக்கோங்க. இனி நாம் ஒரு தோசைக்கல்லை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த மீனை எல்லாமே ஒரு பாதி அளவு ஃப்ரை ஆகிறது வரை எல்லா பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்ல மொறுமொறுன்னு ஃப்ரை ஆக வேண்டாம், பாதி அளவு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் அந்த மீனை எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருக்கலாம். எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம். இனி ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நிறைய கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நாம் இடித்து வச்சுருக்கக்கூடிய பூண்டு இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ அந்த பச்சை வாசனை போகிற தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு சோம்பு பொடி, இன்னும் மீதி இருக்கக்கூடிய 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் வினிகர் இதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு பச்சை வாசனை போனதுமே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சூரை மீனை எல்லாமே போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அந்த மசாலா எல்லாமே அந்த மீனில் சேர்ந்து வர்றது மாதிரி நம்ம பெரட்டி எடுக்கணும். ஒரு அடிப்பொலியான சூரை மீன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. வேறு எந்த மீனில் செய்தாலும் இந்த அளவு டேஸ்ட்டு வராது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.